அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இயல் 1ல் துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்டில் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 6th அதை சோசியல்லையும் சயின்ஸ்லேயும் 6th 10th வரைக்கும் எல்லா யூனிட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த ஆல்ரெடி நான் ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் இருக்கும். பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தோன்னா துன்பம் வெல்லும் கல்வி, அதாவது துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதின ஒரு பாடல் தான் நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கல்வி வந்து ரொம்ப அழகு அப்படின்னும், நம்ம கற்பதை விட அந்த கற்கும் வழி நிற்க வேணும் அப்படிங்கிறதையும் இந்த பாடலை வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு தான் நம்ம கற்றிருந்தாலும் அதுக்கான பண்பாடு இல்லாமல் விட்டால் அந்த கல்வி வந்து பயனற்று போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நமக்கு கல்வி வழி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும். இதில் வந்து நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதின பாடல் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுங்க. இந்த பாடல் பார்த்தோன்னா, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. அதாவது இதில் வந்து ரொம்ப பொருள்லாம் புரியாத மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் படித்தாலே உங்களுக்கு வந்து பொருள் புரிகிற மாதிரி தான் பாடல் வரிகள் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஏட்டில் படிக்கிறதோடு இருந்து விடக்கூடாது, நீ ஏன் படித்தான் அப்படிங்கிறதையும் மறந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நாட்டோட நெறி தவறியும் நடக்கக்கூடாது, நம் நல்லவர்கள் தூற்றும்படினா இகழும்படி நம்ம வளர்ந்து விடக்கூடாது அப்படின்னும், மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனினும் மாறக்கூடாது. மூத்தோர் வந்து வயதில் பெரியவங்க, சான்றோர் சொல்லும் வார்த்தைகளை வந்து மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனினும் மாறக்கூடாது. மாற்றார் கை பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. மற்றவர்கள் கைப்பொருளை நம்பி நம்ம வாழக்கூடாது அப்படின்னும், தன் மானம் இல்லாத ஒரு கோழையுடன் நம்ம சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து, துன்பம் வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். துன்பம் வெல்லும் கல்வி வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னும், சோம்பலை கொல்லும் ஒரு திறன் வந்து வெற்றிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டு விடவும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுடணும், அந்த நம்மளோட அறிவு வளர்ச்சியில் வந்து வான்முகத்தை தொட்டிடணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும், வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இது சொல்லியிருக்க வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவர் வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா? எளிதாக புரியும்படி தான் அவங்களோட பாடல்கள் வரிகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அதில் எல்லாமே நிறைய நற்கருத்துகள் வந்து அவரோட பாடல்களில் நிறைஞ்சிருக்கும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இதில் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள் அப்படிங்கன்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர், நெறி அப்படின்னா வழி, வற்றாமல்னா குன்றாமல் குறையாமல். பாடலின் பொருள் பின்னாடியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நூல்வெளி ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான். இவர் வந்து திரையிசை பாடல்களோட வந்து உழைப்பாளிகளோட உயர்வை வந்து போற்றியவர். திரையிசை பாடல்கள் நல்ல பழைய பாடல்கள் பாடியிருக்காரு. இவரை வந்து மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரில் அழைக்கப்படுகிறார். ஆல்ரெடி டிஎன்பிசியில் நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா? மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா? ஜஸ்ட் நூல்வெளி எல்லாமே எல்லாத்துக்குமே நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மைண்டில் நிற்கும். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா நல்லா பார்த்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, மாணவர்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் டேஸ் நடக்கக்கூடாது, பிறர் தூற்றும்படினா இகழும்படி நடக்கக்கூடாது. நம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும், நம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் அப்படின்னா கை கூட்டல் பொருள். மானம் ப்ளஸ் இல்லாத என்பதை சேர்த்துள்ளது கிடைக்கும் சொல் மானமில்லா. ஓகேங்களா?
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கல்விக்கண் திறந்தவர், அதாவது காமராஜரை பற்றின கொஸ்டின்ஸ் எப்போவுமே வராமே இருக்காது நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு காமராஜரோட நிறைய செயல்களாக இருக்கட்டும், காமராஜரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். அதாவது காமராஜர் பார்த்தோன்னா நம்ம முன்னாடியே தெரிஞ்சோம், கல்விக்கண் திறந்தவர், படிக்காத மேதை. அவர் தான் நிறையா பள்ளிக்கூடங்களை நம்ம தொடங்கி வச்சார். மதிய உணவு திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தார். அப்படிங்கும்போது கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு காமராஜருக்கு நிறையா பேர்கள் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா காமராஜர் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு உரைநடை மாதிரி ஒரு நிகழ்வு தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள். அதில் முக்கியமாக எது படிக்கணுங்கிறத மட்டும் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் நம்ம பள்ளி எப்போ எந்தெந்த இடைவெளியில் பள்ளி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 மைல் தூரத்தில் ஆரம்பப்பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணுங்கிறதா நம்ம இந்திய அரசோட திட்டம். இந்த ஒரு தூரத்தில் தான் பள்ளிகள் வந்து அமைஞ்சிருக்கணும். அப்படின்னு பார்த்தோன்னா 1 மைல் தூரத்தில் வந்து ஆரம்பப்பள்ளி, 1 மைல் தூரத்தில் ஆரம்பப்பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் வந்து உயர்நிலைப்பள்ளி. ஓகேங்களா? இது ஒரு நிகழ்வுகளை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிகழ்வில் பரமக்குடி பாலத்தை வந்து பார்க்குறக்கு வராங்க வந்து சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிட்ருப்பாங்க. பார்த்து நீ பள்ளிக்கூடம் போகலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. அந்த பள்ளி வசதி இல்லை அப்படி மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அடுத்து 2வது நிகழ்வு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆற்று வெள்ளம் போயிட்டுருக்கும். அதில் வந்து அந்த பக்கம் குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் போக முடியாத சூழ்நிலை வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி இவ்வளோ தூரத்தில் வந்து ஒரு பள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து காலையில் சாப்பிடாமல் ப்ரேயரில் இருப்பாங்க. அந்த டைம் வந்து ஒரு மயங்கி விழுந்துருவார். ஒரு சிறுவன் விழுந்ததை காட்டி காமராஜர் கேட்பார், நீங்கள் காலை உணவு சாப்பிடலையா அப்படின்னு கேட்கும்போது எதுவும் சாப்பிடலை. ஏன்னு கேட்கும்போது சாப்பிட எதுவும் இல்லை அப்படின்னு பதில் கூறுவார். இதுக்கு பிறகு தான் காமராஜருக்கு பார்த்தோன்னா ஒரு வேளையாவது குழந்தைகளுக்கு உணவளிக்க வேண்டும், பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பார். இதுக்கு மூலமாக தொடங்கப்பட்டது தான் மதிய உணவு திட்டம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் அப்படிங்கும்போது அவரை வந்து கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு யார் பாராட்டினாங்க அப்படின்னா பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் தான் பெரியார் மனதார பாராட்டப்பட்டவர் தான் காமராஜர். ஓகேங்களா? பெரியாரால் பாராட்டப்பட்டவர், கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொன்னது வந்து பெரியார் தான். இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர், இதெல்லாமே இவரோட ஒரு சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவரோட கல்வி பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் வந்து ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளிகள் வந்து மூடப்பட்டு இருந்திருக்கு. அதை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். இலவச கட்டாய கல்வி திட்டத்தை வந்து இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டம், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்க வந்து சிறுடை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். பள்ளிக்கல்வி மாநாடுகள் நிறைய, சீரமைப்பு மாநாடுகள் நிறைய நடந்திருப்பார். அடுத்து காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே முக்கியமான மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவர் அரசு வந்து இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க 1976. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லமும் விருதுநகர் இல்லமும் நினைவில்லங்களாக மாற்றப்பட்டிருப்பாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் வந்து சிலை எழுப்பப்பட்டிருக்கும். சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு வந்து காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு வந்து மணிமண்டபம் 2/10/2000 வந்து காமராஜருக்கு வந்து மணிமண்டபம் அமைச்சிருப்பாங்க. ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 வந்து கல்வி வளர்ச்சி நாளாக அனுசரிச்சிருப்பாங்க. இதெல்லாமே காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள். புக் பேக் பார்த்தோன்னா பள்ளிக்கூடம் செல்லாததுக்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன சொன்னாங்க? ஊரில் பள்ளிக்கூடம் இல்லாத காரணம், பசியின்றி, படிப்பறிவு அப்படின்னா படிப்பு கூட்டல் அறிவு,
காடு கூட்டல் ஆறுங்கிறது எப்படி சேர்த்து எழுதணும்னு பார்த்தோன்னா காட்டாறு. இதெல்லாமே பார்த்தோன்னா குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வை படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார்னா சீருடை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் மனதார பாராட்டணும் யாருன்னு பார்த்தோன்னா தந்தை பெரியார் தான் காமராஜர் வந்து கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு மனதார பாராட்டியிருப்பார். ஓகேங்களா, இது ரொம்பவே முக்கியம் காமராஜருக்கான சிறப்புகள். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.